ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, வாழ்க்கையிலும் சரி, உன் வீட்டிலும் சரி, உன் வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு நபருக்கும் சரிதான். எந்த ஒரு நல்லதுமே நடக்கவில்லை. எல்லாமே வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் நடந்து கொண்டு இருக்கிறது. எப்பொழுதுதான் நல்லது நடக்கும்? தேவையே இல்லாத பிரச்சனைகள் எல்லாம் தானாக தேடி வருகிறதே என்று நினைத்து கொண்டு இருக்கோ. உன்னுடைய வாழ்க்கையில் மும்மடங்கு சந்தோஷமான சகல விஷயங்களும் உன்னை தேடி வரப்போகிறது. என்னுடைய அழகான கண்மணியை நிறைய நேரம் நானும் பார்த்துவிட்டேன். உன்னுடைய வாழ்க்கையே நீ சோகமாக இருந்த நாட்கள் தான் அதிகம். நீ சந்தோஷமாக இருந்த நாட்கள் எல்லாமே குறைவுதான். அதாவது சொல்லப்போனால் ஒரு மாதத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் இதுவே அதிகம்தான். மீதி 2 நாள் 3 நாள் நீ சந்தோஷமாக இருந்தாலே அதுவே பெரிய விஷயம்தான். ஆனால் மீதி நாட்கள் எல்லாமே ஏதோ ஒரு குழப்பத்தோடும் ஏதோ ஒரு பிரச்சனையோடும் தான் நீ இருக்கிறாய். தங்கமே, அது மிகப்பெரிய தவறானது. உன்னுடைய வாழ்க்கை என்பது ஒரு முறைதான். அதை நீதான் சந்தோஷமாக மாற்ற வேண்டும். ஒரு குடும்பமாக நீங்கள் இத்தனை பேரும் இருக்கிறீர்கள் என்றால் அது நான் கொடுத்த ஒரு பேரான ஒரு இன்ப பரிசுதான். தங்கமே, இப்பொழுது உன்னுடைய வாழ்வில் உன்னுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கான பணமும் உன் வாழ்க்கையை நடத்துவதற்கான எந்த ஒரு விஷயமும் இல்லை என்பது மட்டும்தான் உனக்கு மிகப்பெரிய ஒரு மன வருத்தமாக இருக்கிறது. ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எல்லா விஷயத்தையும் மாற்றக்கூடிய பிள்ளைகள் நீங்கள். உங்களுடைய வாழ்வில் எல்லா விஷயத்தையும் நீங்கள் சுலபமாக அடைவீர்கள். நீங்கள் தான் நினைக்கிறீர்கள் இந்த விஷயம் நடக்காதோ அந்த விஷயம் நடக்காதோ என்று. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் உங்களால் நடத்த முடியும். எல்லா விஷயத்தையும் உங்களால் செய்ய முடியும். நீங்கள் தான் தவறுகளாகவே யோசிக்கிறீர்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் எதுவுமே தவறாக நடக்கப் போவது கிடையாது. புரிகிறதா? நம்பிக்கையோடு இருந்தால் நீங்கள் எல்லா தெய்வத்தையும் வழிபடுங்கள். நம்பிக்கை இல்லை என்றால் தயவு செய்து எந்த ஒரு இடத்திலும் நான் தெய்வத்தை வணங்குகிறேன் என்பதை சொல்லவே வேண்டாம். புரிகிறதா? ஏனென்றால் எப்பொழுதும் யாரை பார்த்தாலும் எனக்கு சாய்தான் மிகவும் பிடிக்கும், எனக்கு சாய்தான் மிகவும் பிடிக்கும் என்கின்றார். ஆனால் இந்த சாயின் மீது இருக்கும் நம்பிக்கை சில சமயம் எங்கு போகிறது என்பதே எனக்கு தெரியவே இல்லை. இந்த சாயை நீ முழுமையாக நம்பிவிட்டாயானால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ, முக்கியமாக சொல்லப்போனால் உன் வாழ்க்கையில் நீ எந்த ஒரு சிறு விஷயத்தை கூட நினைத்து கவலைப்படக்கூடாது. நீ என்னை உண்மையாக வணங்கினார். நீ எப்பொழுதும் வணங்குகிறாய். ஆனால் ஏதாவது ஒரு கவலை வரும் பொழுது சாய் இல்லை, தெய்வமே இல்லை என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது மிகவும் அது கஷ்டமாக இருக்கிறது. புரிகிறதா? நம்பினால் மட்டும்தான் வாழ்க்கையில் நிம்மதி இருக்கும். நம்பவில்லை என்றால் வாழ்க்கையில் 1% கூட நிம்மதி இருக்காது. நம்பிக்கை என்பதற்கு எதற்கு அப்புறம் பேர் வந்தது? நம்புங்கள். நீங்கள் வணங்கும் தெய்வத்தையும் சரி, உங்களையும் சரி, நீங்கள் எந்த அளவுக்கு நம்புகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களும் சந்தோஷங்களும் வந்து கொண்டு இருக்கும். பல பேருக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். ஆனால் இப்பொழுது இருக்கும் காலகட்டம் உங்களால் யாருக்கும் எந்த ஒரு உதவியும் செய்ய முடியவில்லை. அது நன்றாகவே எனக்கு தெரிகிறது. நேரம் வரும் பொழுது அனைவருக்கும் உதவி செய்யலாம். ஆனால் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். சொல்ல போனால் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கை மாறப்போகிறது. இப்பொழுதிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன செய்யலாம், என்னென்ன விஷயத்தை மாற்றலாம், என்னென்ன விஷயத்தை புதுமையாக செய்யலாம் என்பதை மட்டும் நீங்கள் யோசியுங்கள். அதையெல்லாம் விட்டுவிட்டு தேவையே இல்லாமல் 10 ரூபாய் உனக்கு வந்தது என்றால் நீ அந்த 10 ரூபாயையும் செலவு செய்தால் அது உன்னுடைய தப்பு. 10 ரூபாயை செலவு செய்யாமல் 1 ரூபாயை செலவு செய்து மீதி 9 ரூபாயை சேமித்து வையுங்கள். இப்போதைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இப்படி பணம் சேர்த்தாலே நீங்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் சேர்த்து விடுவீர்கள். புரிகிறதா என் தங்கமே? அமோகமான அற்புதங்கள் நடக்க இருப்பதினால் இந்த நேரத்தில் நீயும் சற்று ஜாக்கிரதையாகத்தான் இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? பணம் இல்லாத பொழுது கூட எதுவுமே இல்லாதது போல் தோன்றும். ஆனால் பணம் வந்துவிட்டது என்றால் எந்தெந்த நேரத்திற்கு எந்தெந்த விஷயம் செய்ய வேண்டும் என்பதை நீ முடிவு செய்தால் ஆனால் அது வெற்றி பெறும். புரிகிறதா தங்கமே?
பணம் இருக்கும் பொழுது எந்தெந்த விஷயத்தை செய்ய வேண்டும் என்பதை முடிவு செய்ய வேண்டும். பணம் இல்லை என்றால் கூட எதுவும் தெரியாது. ஆனால் இப்பொழுது உன் வாழ்க்கையில் பணம் வரும் நேரம். பணம் வரும் நேரத்தில் எல்லா விஷயத்தையும் புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். தேவையே இல்லாமல் கவலைப்படக்கூடாது. அமோகமான வாழ்க்கையும் அமோகமான விஷயமும் நடக்க இருக்கும் பொழுது எல்லாமே உனக்கு தானாகவே கிடைக்க ஆரம்பிக்கும். சகல சௌபாக்கியங்களையும் பெற்று உன் வாழ்க்கையில் நீ மேலும் 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 வளர ஆரம்பிப்பாய். நிறைய விஷயங்கள் எல்லாவற்றையும் உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து நீ கவலைப்பட வேண்டாம். சந்தோஷமான தருணம் வந்த பிறகு நீ அந்த சந்தோஷத்தை தான் நிச்சயமாக அனுபவிக்க வேண்டும். காலம் முழுவதும் யாரும் இல்லை என்ற நிலைமைக்கு நீ யோசிக்கவும் வேண்டாம். ஏனென்றால் காலம் முழுவதும் அல்ல, உன் வாழ்க்கையில் நீ பிறந்ததிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையின் கடைசி நிமிஷம் வரைக்கும் என்னுடைய துணையும் என்னுடைய பாதுகாப்பும் என்றுமே உன்னுடைய வாழ்க்கையில் இருந்துதான் ஆகும். ஏனென்றால் நீ என்னுடைய பிள்ளை. உன்னுடைய வாழ்க்கையில் சகல விஷயங்களையும் இந்த சாய் செய்வேன். அதுவும் எப்படி செய்வேன்? எதையுமே அவசரப்பட்டு செய்ய மாட்டேன். பொறுமையாக நிதானமாக உன்னுடைய வாழ்க்கையை அன்போடு நீ செய்யும் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் அதை ரசித்து ஏற்றுக்கொள்கிறேன் அல்லவா பூஜையை. அதே போலவே என்னுடைய விஷயத்தையும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் உனக்கு எல்லா நல்ல வழிகளையும் காட்டுவேன். இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து கவலைப்படுவாயா தங்கமே? கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லையே. இனிமேல் தான் உன் வாழ்க்கையில் நிம்மதி இருக்க போகிறது, சந்தோஷம் இருக்க போகிறது, சகல ஐஸ்வர்யங்களும் இருக்க போகிறது. தேவையில்லாத மனதில் குழப்பங்கள் இருந்தால் தூக்கி போட்டுவிட்டு சந்தோஷம் என்ற விஷயத்திற்குள் வா. காலம் முழுவதும் என்னுடைய பாதுகாப்பில் உன்னை வைத்து பாதுகாத்து உனக்கு தேவையான அனைத்து நல்ல வழிகளையும் உனக்கு காமித்து உன்னை ஒவ்வொரு நாளும் இன்பமான நாளாக உனக்கு அமைத்து தருகிறேன். எந்த ஒரு நிலையிலும் பயத்தோடும் எந்த ஒரு நிலையிலும் தேவையில்லாமலும் யோசிக்க வேண்டாம். உனக்கு மும்மடங்கு சந்தோஷமான விஷயம் தேடி வரும் என்று சொல்லிவிட்டேன். இனிமேல் உன் வாழ்வில் சந்தோஷங்கள் 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 மட்டுமே. எப்பொழுதும் எனக்கென்று ஆதரவாக யாருமே இல்லையே, நான் என்ன செய்ய போகிறேன் என்று நினைக்க வேண்டாம். உனக்கு ஆதரவாக இந்த சாய் இருக்கிறேன். எல்லா வளங்களையும் அள்ளி கொடுக்கவும், எல்லா விஷயத்திலும் உனக்கு பாதுகாப்பு கொடுக்கவும், நல்ல மாற்றங்களை கொடுக்கவும் நான் இருக்கிறேன். அதனால் இனிமேல் எதையும் நினைத்து கவலைப்படாமல் இருப்பதுதான் உன் வாழ்க்கையில் நல்லதும் சரி, பாதுகாப்பும் அதுதான். நம்பிக்கையோடு இருங்கள். இத்தனை பேர் உன்னை என்ன செய்து விட முடியும்? யாராலும் உன்னை எதுவும் செய்ய முடியாது. இனிப்பான விஷயங்களாகவே உன் வாழ்க்கையில் நடந்திட இந்த சாயாகிய நான் உனக்கு துணையாகவும் எப்பொழுதும் கூடவே இருப்பேன். ஓம் சாய்ராம்.